हरि बोल महाराज, दंडवत प्रणाम। हरि बोल महाराज, दंडवत प्रणाम। சைத்தன்ய மகாபிரபு ஒரு முறை நீங்க யாருன்னு கேட்டதுக்கு என்ன சொன்னாங்கன்னு நமக்கு தெரியும். நான் பிரம்மச்சாரியும் கிடையாது, குடும்பஸ்தனும் கிடையாது, வானப்பிரஸ்தனும் கிடையாது, சன்னியாசியும் கிடையாது. அப்புறம் நான் பிராமணனோ சத்திரியனோ வைஷ்ணவன் எதுவும் இதெல்லாம் உலகியல் அடையாளங்கள், உலகத்துல உள்ள அடையாளம், அபிமானத்தால வருது. அபிமானம் சகவாசத்தை கொண்டு அபிமானம் வரும். அப்போ என்ன அடையாளம் கொடுத்தாங்கன்னா, தாசானு கோபி பார்த்தார். கோபிகளுக்கு யார் நாடரும், அவருக்கு யார் தொண்டு செய்யறாரோ, அந்த தொண்டு செய்வதற்கு யார் தொண்டு செய்யறாங்களோ அவங்களுக்கு தான் தொண்டர். தாசானு தாசானு தாசன். தாசியம் அப்படிங்கிறது நவகீத பக்தியில 6வது இடத்துல இருக்கு. சிரவணம், கீர்த்தனம், ஸ்மரணம், வந்தனம், ஸ்மரண வந்தன, பாதசேவம், தாசியம். தாசியம். ஆனா நம்ம முதல்ல அந்த அடையாளத்தை கொடுக்கணும். மற்றதுகள்ல பாதசேவனம் இருக்குன்னு வச்சுக்கலாம், அந்த சேவையை செய்துட்டு போயிடலாம். அதுல தாசியம் மனப்பாக்க இருக்கான்னு சொல்ல முடியாது. சிரவணத்திலேயோ கீர்த்தனத்திலேயோ ஸ்மரணத்திலேயோ. அதனாலதான் அன்னைக்கு நிறைய தடுமாற்றம் வருது. தாசியம்ங்கிறது பகவானுக்காக நான் செயல்படுறேன் அப்படிங்கிற நினைப்போடவே செயல்படுறது. அவர் எனக்கு எஜமான், நான் அவருடைய அடிமை அப்படின்னு. ஆனால் சைத்தன்ய மகாபிரபு நேரடியா தாசன் சொல்லியிருக்கலாம். தாசன் அப்படின்னு சொல்லலாம், நேரடியா தாசன் சொல்லாம தாசானு தாசானு தாசன் ஏன் சொல்றாரு கேள்வி. இதே மாதிரி ருத்ராசுரன் ஒரு அசுரம் இந்திரன் அவனை கொல்றதுக்காக வஜ்ராயத்தை ஓங்கும் போது இந்த ருத்ராசுரனுக்கு எனக்கு மரணம் இந்த வஜ்ர ஆயுதத்தாலதான் அப்படின்னு தெரிஞ்சு, அப்ப அவங்க அந்த வஜ்ராயுதத்தை மரணத்தை கொடுக்கக்கூடியவர் பகவான் தான். அப்ப அந்த வஜ்ராயுதத்தை பகவானாவே நினைச்சு எனக்கு சீக்கிரமா அந்த பகவானுடைய ஸ்பரிசம் கிடைக்க ஏற்பாடு பண்ணுங்கன்னு இந்திரனை வேண்டார். அப்ப விஷ்ணு அந்த ஆயுதத்துல காட்சி கொடுத்தார். அப்ப கூட அவர் பிரார்த்திக்கும் போதும் இதே வார்த்தை, தாசானு தாசன். தாசியங்கிறது அவ்வளவு வசதியா இருக்கு. தாசியங்கிற புத்திர அனுமன் இலங்கைக்கு போகும்போது ராவணன் தாருடானி அப்படின்னு அந்த அவர் உடனே நம்முடைய வாழை எடுத்து அந்த தரையில ஓங்கி ஒரு அடி அடித்தார். சத்தியமணி சொல்றார், கோசல நாட்டுக்கு யார் தலைவனோ அந்த தலைவனுக்கு கடைசி சீடனா அப்படிங்கிற. அப்போ அதையும் நான் முதல் தாசன் கடைசி சீடன் அப்படிங்கிற. இதெல்லாம் எதுக்கு அப்படி பின்னாடி கொண்டு போறாங்க? நேரடியா நான் ராமதாஸ் அப்படின்னு சொல்லலாம், கிருஷ்ணதாஸ் அப்படின்னு. ஆனா அப்படி சொல்லும் போது மறைமுகமா திமிரு தான் வளருது அப்படிங்கிற. என்ன திமிரு வளருது? நான் மூத்த பக்தர், நான் அப்படிப்பட்டவர், நான் இப்படிப்பட்டவர், என்ன மீறி யாரும் மேல வந்துடக்கூடாது. நிறைய அமைப்புகளை பார்க்கலாம். சிகிச்சை எடுக்கணும்னா 4 பேர் கொடுத்து நிற்பாங்க. கேட்டா நாங்கெல்லாம் இத்தனை வருஷமா இருக்கிறோம் அப்படின்னு. அது நிர்வாகம் சம்பந்தப்பட்டது. ஆனா நிறைய பேருக்கு அந்த மாதிரி மூத்த நுழைக்கிற புத்தி இருக்கு. எல்லா இடத்துலயும் அதை பார்க்கலாம். நான் மூத்தவர், என்ன மீறி யாரும் பக்தி பண்ணிடக்கூடாது, அப்படி பண்ணுனா நான் கொடுக்க எப்படி இறங்கிட பண்ணலாம், இப்படிலாம் திட்டமிடுவாங்க.
அந்த மாதிரி ஒரு கர்வம் வந்துரும்ங்கிறது அப்பவே மகாபிரபு அதை தெரிஞ்சு வச்சிருக்கு அதை சொல்றாரு. மகாபிரபு திருதராசுரன் அந்த அசுரனுக்கும் தெரியுது, அனுமனுக்கும் தெரியுது. அதனால அவங்க வந்து நிறைய சொல்லிட்டு அப்புறம் கடைசி தொண்டன் தான் அப்படிங்கிறார். ஏன்னா வார்த்தையில பணிவு ரொம்ப சுலபம், ஆனா நடத்தையில பணிவு வராது. விவேகானந்தர் ஒரு தடவை வெளிநாட்டுல பேச முடியாத போது அங்க இருக்கிற பண்டிதர்கள் எல்லாம் டிப் டாப்பா ட்ரெஸ் பண்ணி வந்தாங்க, கல்யாண மாப்பிள்ள மாதிரி வந்திருந்தாங்க. இவர் வந்து ஒரு துணியை சுத்தி போர்த்துன மாதிரி வந்திருந்தாரா, ஒரு டிசிப்ளினே இல்லை, ஒரு துணி போடுறதுக்குள்ள கூட இருக்கீங்களே, இது நல்லாவா இருக்கு அப்படின்னு அவரை கேள்வியா கேட்டேன். நல்லா தச்சு நல்லா நீட்டா வரலாம், ஜென்டிலா வரலாம். அவர் சொன்னார், உங்களுடைய ஜென்டில்னஸ் எல்லாம் டெய்லர் கையில ஒப்படைச்சிட்டீங்க, எங்களுடைய ஜென்டில்லாம் நடத்தையில தான் இருக்கு அப்படின்னா. இந்த மாதிரி மகாபிரபு வந்து நடத்தைக்கு தான் முக்கியம், நடக்கிறது தான் முக்கியம். நடிக்கிறது சுலபம், கூட்டத்துல பக்தி பண்றது சுலபம். தனியா இருக்கும்போது கிருஷ்ணர்கிட்ட உட்கார்ந்து புலம்பணும், அதுதான் உண்மையான நடத்தை. கூட்டத்துல பாடுறது ஆடுறது அது வந்து கூட்டத்தை பார்த்தாலே வந்துடும், நான் பண்ற பக்தி எவ்வளவு இருக்கு பாரு அப்படின்னு சொல்லி. நிறைய பேர் தேரோட்டத்திலாம் குதிப்பாங்க, ஆடுவாங்க, அதெல்லாம் வந்து கூட்டத்துக்காக செய்யறது. உண்மையிலேயே அவ்வளவு பரவசம் இருக்குன்னா சைத்தன்யம் மாதிரி தனியா கடந்து புலம்பணும், உருகணும், சில சமயம் மயக்கம்லாம் ஆகணும். அப்படிலாம் வந்த பிறகுதான் அந்த ஆட்டமே வரும். ஆனா நாம வந்து நிறைய பேருக்கு நடக்கிறதுக்கு பிடிக்கல, நான் நடக்கணும்னா அதுல வந்து நிறைய அவஸ்தை, நிறைய கஷ்டம், அதுல வந்து தவம் மறைஞ்சிருக்கு. ஆனா நடிக்கிறதுல அப்படி இல்லை, அது பூரா சுகம்தான். சுகம் ஜாஸ்தியா இருக்கிறதுனால அது சுலபமா வந்து எல்லாரும் சுகஜீவி தானே, பக்தியிலையும் ஒரு சுகஜீவனத்தை பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ அந்த மாதிரி மகாபிரபு வந்து நீங்க யார் அப்படின்னு கேட்கும்போது ஒரு பக்தன் எப்படி பதிலளிக்கணும்னு சொல்றாரு. யார் கோபியருக்கு மணாளனா இருக்கு, மணாளனும் அந்த மணாளனுக்கு யார் தொண்டு செய்யறானோ அந்த தொண்டு செய்யறவனுக்கு தான் தொண்டன் சொன்னார். இதேதான் வந்து ஹரிதாஸ் தாகூரும் சொல்லியிருக்கிறார். ஹரிதாஸ் தாகூர் அப்போ ஒரு சங்கராச்சாரியார் இருந்தார். ஒருத்தர் போயிட்டு அவருக்கு சங்கராச்சாரியர்ல, ஹரிதாஸ் எப்பவுமே ஹரே கிருஷ்ணா மந்திரம் சொல்றாரு, ஹரே கிருஷ்ணா மந்திரம் சொன்னா கிருஷ்ணர்கிட்ட போயிடலாம், கடவுள்கிட்ட போயிடலாம் சொன்னார். அது உண்மையான கேட்டார். அப்போ அது அவர் வந்து பதில் சொன்னார். அவர் லட்சக்கணக்கில் நாமங்கள் சொல்றார். ஒரு 5 லட்சம் நாமம் நாம சொல்லியாச்சுன்னா நான் இந்த உடம்பு இல்ல ஆத்மான்னு தெரிய வந்துடும். அவர் சொன்னது அது உண்மைதான். 10 லட்சம் நாமம் சொன்னா என்ன ஆகும்? 10 லட்சம் சொன்னா முதல்ல நான் உடம்பு இல்ல ஆத்மான்னு தெரிஞ்சதில்ல, இப்ப நிறைய சொன்னதும் நான் ஆத்மா கூட கிடையாது, நான் வந்து நான் தான் அப்படின்னு தெரியும், நான் வந்து விஷ்ணு. அடுத்து இன்னும் சொன்னா நான் தான் பிரம்மா, இன்னும் சொன்னா நான் தான் சிவன். கடைசியில கோடிக்கணக்கில் சொல்லிட்டா உலகத்துல என்ன தவிர எதுவும் இல்லை, நான் தான் எல்லாம் அப்படின்னு வரும் அப்படின்னு சொன்னார் சங்கராச்சாரியர் சொன்னாங்க. அப்ப இந்த வார்த்தையை வந்து ஹரிதாஸ் தாகூர் சொன்னாங்க. ஹரிநாமத்தை நிறைய சொன்னா அந்த சொன்னதுடைய ரிசல்ட் அந்த சொல்றவனுக்கு எப்படி அடையாளமா வருது அப்படின்னு. அப்போ நீ வந்து 10 லட்சம் நாம சொல்லியாச்சுன்னா ஆத்மா நான் கிடையாது, நான் வந்து உடம்பு கிடையாது, ஆத்மான்னு தெரியும். இன்னும் 10 மடங்கு சொல்லிட்டா நான் ஆத்மா கூட கிடையாது, நான் கிருஷ்ணனுடைய தாசன் தெரிய வரும். இன்னும் ஜாஸ்தி சொன்னா கிருஷ்ணதாசன் கிடையாது, நான் கிருஷ்ணனுடைய தாசனுக்கு தான் தாசன் அப்படி வரும். இன்னும் சொல்ல சொல்ல தாசானு தாசன், தாசனுக்கு தாசன், இப்படித்தான் வரும். இதுதான் வந்து பக்தியுடைய வளர்ச்சிக்குள்ள அறிகுறி, நாம சொல்றதுக்குள்ள அடையாளம் அப்படின்னு அவர் ஹரிதாஸ் சொல்றாரு. இப்படி தாசோகம் அப்படிங்கிறது வேத வார்த்தை, அதை வந்து மகாபிரபு அடுத்து அனுமன்ஜி, சேவையுடைய அடையாளமான அனுமன்ஜி, அப்புறம் இன்னும் நிறைய சாதுக்கள் எல்லாம் இப்படித்தான் வர்ணிக்கிறாங்க. ஹரே கிருஷ்ணா.